கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் பானவர்களே, இன்னும் ஒரு நாள் தான் நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிற புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். ஒரே நாள் தான், இந்த 24ஆம் ஆண்டு முடிந்து ஒரு 2025க்குள்ளே நாம் கடந்து போகிறோம். எப்படி இருக்கும் என்று தெரியாது. எப்படி இருந்தாலும் உறுதியாய் கர்த்தரை பின்பற்றி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. உறுதியாய் அவரை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. அதனால் பயப்பட வேண்டாம். ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவர் எனக்கு சகாயர், எனக்கு உதவி செய்வார், அந்த விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து சுதந்திரித்து கொள்வோம். என் இயேசு நல்லவர், என் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என் இயேசுவையே துதித்திடுவேன். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என் இயேசுவையே துதித்திடுவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். அவர் என்னை தேற்றிடுவார். நான் அவருக்குள் இளைப்பாறுவேன். அவர் என்னை தேற்றிடுவார். நான் அவருக்குள் இளைப்பாறுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். கர்த்தர் என்னை தேற்றுவதை என் பகைஞர் காண அடையாளத்தை காட்டிடுவார். கர்த்தர் என்னை தேற்றுவதை என் பகைஞர் காண அடையாளத்தை காட்டிடுவார். அவர் கரம் அணைத்திடுமே, நான் அவருக்குள் மகிழ்ந்திடுவேன். அவர் கரம் அணைத்திடுமே, நான் அவருக்குள் மகிழ்ந்திடுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என் இயேசுவையே துதித்திடுவேன். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என் இயேசுவையே துதித்திடுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து அதிசயமாக நம்மை நடத்தி வந்த அந்த ஆண்டவரை நினைக்கும் போது எத்தனை கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நடத்துவார், இன்னும் நடத்துவார். பிரவேசிக்க போகிற புதிய ஆண்டிலும் அவர் கரம் நம்மை நடத்தும். என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் சோர்ந்து போகவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் தெரியுமா சோர்ந்து போகக்கூடாது? நாம் ஒரு அழிவில்லாத கிரீடத்தை பெற இருக்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத ஒரு கிரீடம், அழியாத கிரீடம், நித்தியமாக அழியாத ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஓட்டம் இருக்கிறது. அதை நாம் இழந்து விடக்கூடாது. 6லும் சாவு, 100லும் சாவு. அன்பான எந்த நிலையில் வந்தாலும் கிரீடத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அழிவில்லாத கிரீடம். ஒரு முறை ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். பொதுவாக தரிசனம் சொல்லுறது கொஞ்சம் இஷ்டம் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தரிசனம். என் கணவரும் என்னுடைய சின்ன மகனும் ஒரு ஆண்டுக்குள்ளாக மரித்தபோது அதை தாங்கிடாமல் என்னுடைய மூத்த மகன் இப்படி ஒரு கடவுளும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம்ட்டு காணாமலே போயிட்டான். எனக்கு மரித்தவங்களாவது ஒரு தேவனுடைய இளைப்பாறுதல்ல இருப்பாங்க. இந்த கடவுளும் வேண்டாம் இந்த அம்மாவும் வேண்டான்ட்டு காணாமல் போன பையன் செத்து போயிட்டான்னா நரகத்துக்கெல்லாம் போவான். நான் இதை விடவே கூடாது. ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொண்டேன், உறுதியாக பிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. வெகு தூரத்தில் இருந்து அப்படியே வருது. ஒரு ஏதோ ஒன்று தூரத்து பார்வைக்கு அது ஒரு தொப்பி மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று வருது. வந்து நான் படுத்திருக்கிற நேரே வந்து எனக்கு தலை பக்கத்தில் வருகிற நேரம்தான் நினச்சேன் அது தொப்பி இல்லை, வெள்ளையில் வெள்ளை டிசைன் போட்ட வெள்ளை முத்து பதித்த ஒரு கிரீடம் என் தலையில் வந்து இருக்க வந்தது. நான் ஐயோ எனக்கு இது இப்போமே வேண்டாம், இப்போமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். காணாமல் போன பையன் வரவும் இல்லை, கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளை பெற்று தரவும் இல்லை. எனக்கு இப்போமே வேண்டாம், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். உடனே அந்த கிரீடம் அப்படியே போய் திருப்பி அந்த பழையபடி அப்படி போயிட்டு. அன்பார்ந்தவர்களே, நான் அப்படியே சத்தம் போட்டு அப்படி சொன்னதை என் தங்கச்சி பக்கத்துலேருந்து கேட்டு என்னன்னு கேட்டா. நான் சொன்னேன், இப்படி பார்த்தேன், எனக்கு அந்த கிரீடம் எனக்கு இப்போமே எப்படி நான் நல்லா தான் இருந்தது. ஆனால் என் காணாமல் போன பையனை நான் காணல. அவர் எனக்கு வாக்கு தந்திருக்காரு, உன் சந்ததியிலிருந்து ஒருவனை எழும்ப பண்ணி உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று தாவீது கல்லிய வாக்கு தத்தத்தை உனக்கு தரேன்னு சொல்லி எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவன் வந்து கல்யாணம் கட்டி அவன் ஒரு பிள்ளையை பெற்று காட்டணும்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், ஆண்டவரே அவனை ரட்சித்து அழைத்து வாரோன்னு. 5 மாதங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள் தேவ வசனமும் கிடச்சிது. இந்த கிரீடம் வேண்டான்னு சொல்லி போயும் ஒரு 4 மாதங்கள் இருக்கும் கழித்து என்னுடைய காணாமல் போன பையன் தானாக வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அப்பாவுக்காக தம்பிக்காக இயேசுவுக்காக நான் இரத்த சாட்சியாக மறிப்பேன் மம்மி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எனக்கு பாதத்தை இறுக்கமாக பிடித்து மன்னிப்பும் கேட்டு அதில் நிறைய முத்தங்களும் தந்தான். அன்பார்ந்தவர்களே, அதன்படி ஆண்டவர் அவனை ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். ஆனால் தேவ சித்தம் 9 ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகு அவனுக்கும் திருமணமாகி கல்யாணம் கட்டி ஒரு குழந்தைய பெற்றெடுத்து தந்த பிறகு அவனுக்கு ஓட்டமும் முடிந்தது. அதுவும் அவனுடைய மரணத்துக்கு முந்தியும் எனக்கு அழகாக தெரிவிக்கப்பட்டது. 3
மெழுகுவர்த்தி பெருசு அணைந்து விட்டது, அடுத்த சின்னது அணைஞ்சிட்டு, அடுத்த சின்னது அணைய போகிறது மாதிரி அசைஞ்சி அணைய போகிறது மாதிரி கண்டேன். அப்போ இந்த 3 மெழுகுவர்த்திங்கும் போது என்னுடைய கணவரும் 2 பிள்ளைகளும் தானே, நான் இல்லையோ? அப்போ என் மகன் கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளையை பெற்றாச்சு, அவைய குடும்பமாக ஊழியம் செய்யட்டுமே, என்ன எடுத்துக்கிடலாமில்ல அப்படின்னு எசப்பாட்டை நான் கேட்டு பார்த்தேன். எனக்கு அப்படி கேட்டால் இருதயத்தில் சமாதானம் போயிடும். திருப்பியும் தேவ சித்தமாகட்டும்னு ஜெபம் பண்ணும்போது இருதயத்தில் சமாதானம் இருக்கும். அப்படியே ஆண்டவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும்னு. 9 வருஷம் மூத்த மகனும் ஊழியம் செய்து 29 வயசில் அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போனான். என்னுடைய மருமகள் 25 வயது, குழந்தை 5 வயது. எல்லோரும் ஃப்ளைட்டு மூலமாக வந்து சேர்ந்தாங்க. நல்ல அடக்கமும் முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோப்பூர் எங்கள் ஊரில். அன்பானவர்களே, ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை, கரம் பிடித்து நடத்தி வந்தார், இதுவரை நடத்தி வந்தார். 2001 அந்த மூத்த மகன் அக்டோபர் 13ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் 2001 2024 இப்போ நம்ம 25க்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் கைவிடாதவர். என் மருமகளையும் நடத்துகிறார். என் மகனுக்குள்ள பிள்ளை, அவளுக்கு 2வது திருமணம் முடித்து கொடுத்தேன். அவளுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் அதிசயமாக நடத்துகிறார். ஒருத்தரையும் கைவிடலை. ஆண்டவரே, ஆண்டவரிடத்தில் ஒரு அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெற வேண்டியதாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தால் நம்ம பின்வாங்கி ஓடிடக்கூடாது. அப்படி பின்வாங்கி போனோன்னா நமக்கு அந்த கிரீடம் கிடைக்காது. நம்ம நித்திய நரகத்துக்கு தான் போவோம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர் என்று ஏசாயா 26:3 சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த அழிவில்லாத இந்த கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியம் என்னன்னா, ஒன்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. அப்போ பின்னானவைகளை மறக்கணும். ஒருவேளை அந்த 2024ஆம் ஆண்டில் மறக்க முடியாத எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் வந்திருக்கும். நம்ம கடந்து வந்திருப்போம். அதெல்லாம் என்ன செய்யணும்? மறக்கணும். மறந்துட்டு தள்ளிக்கிட்டு முன்னானவைகளை நாடி இனி 2025 நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய முகத்தை நாடி செல்ல வேண்டும். ஒருவராவது பின்னிட்டு பார்க்கவே கூடாது. பின்னிட்டு பார்த்த அந்த லோத்துடைய மனைவி ஒரு பயனில்லாத உப்பு தூணாக மாறிட்டா. பாருங்க, கிரீடத்தை இழந்துட்டாங்க. நம்ம கிரீடத்தை இழக்காமல் இருக்கணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம ஓடி செல்ல வேண்டும். அந்த பிலிப்பியர் 3:15 நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், இந்த சிந்தையாக இருக்கிற யாவரும், எப்படி நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டோடைய சமூகத்திலே வைத்து கொள்வோம். சிந்தை என்று சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அது நமக்கு வேணும். 1 கொரிந்தியர் 9:25 பார்க்கும்போது எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட நாம் ஆரம்பிக்கும்போது சில இச்சை அடக்கம் வேணும்.
மாம்ச சிந்தை, உலகத்துக்குரிய ஆசைகள், ஆசா பாசங்கள் எல்லாம் அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இச்சை அடக்கம் வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் இச்சை அடக்கத்தோடு உம்மை நோக்கி நான் ஓட வேண்டும். என்னுடைய பிரயாணத்தில், என்னுடைய ஓட்டத்தில் பலவிதமான வேதனைகள், சோதனைகள், சோர்வுகள் வருகிறது. அதெல்லாம் நான் அடக்கி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நான் ஓடி அந்த அழிவில்லாத கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? பாரத்தோடு கேட்க வேண்டும். பாரத்தோடு கேட்க வேண்டும். அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரவேசிக்க போகிற அந்த புதிய ஆண்டில், ஆண்டவரே எனக்கு நீர் புதிய நன்மைகளை தந்து என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன் என்று அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 2:5 பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஏற்கனவே நான் அந்த வசனத்தை சொன்னேன். அது பிலிப்பியர் 2:5 இருக்கிறது. அவரிடத்தில் என்ன சிந்தை? மன்னிக்கிற சிந்தை, தாழ்மையின் சிந்தை, இல்லையா? மன்னிக்கிற சிந்தை, மன்னிக்கிற சிந்தை ரொம்ப தேவை குடும்பத்தில். இன்றைக்கு மன்னிக்கிற சிந்தை, ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இருக்க வேண்டும். சில குடும்பங்களில் பாருங்கள், வேணுக்குன்னே குடும்பத்தில் உள்ள விதவைகளை, குடும்பத்தில் உள்ள திக்கற்றவர்களை நேசிக்க மாட்டாங்க. எங்கேயோ உள்ளவர்களை எல்லாம் நேசிப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டவர்களையோ விதவைகளையோ நேசிக்க மாட்டாங்க. அது எல்லா குடும்பங்கள்லையும் இருக்குது. எங்கள் குடும்பங்கள்லையும் அப்படி இருக்குது. நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே இல்லை. என்னை அழைத்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை அழைத்தவர், என்னை நடத்தினவர், இதுவரை நடத்தினவர். சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை அதிசயமாக நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேசினபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒரு அழியாத ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எங்கள் ஓட்டத்திலே இருக்கிறோம் தகப்பனே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடி ஆண்டவரே அந்த கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதை ஆண்டவரே தவற விட்டுவிடக்கூடாதப்பா. அதை பெற்றுக்கொண்டால்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும். கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், கர்த்தருக்கு விரும்புகிற ஒரு விசுவாசம், கர்த்தருக்கு விரும்புகிற ஒரு மன்னிக்கும் சிந்தை, தேவன் ஆண்டவருடைய சிந்தை எங்களிலே உருவாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த ஆண்டில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். உமது கிருபை அவங்களை தாங்கட்டும். நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க. பலவீனர், சுகவீனர், ஆண்டவரே வியாதிப்பட்டோர் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதியோடு இருக்கிறனே, இந்த வருஷம் முடிய போகுது, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறனே, எனக்கு பலவீனம் பயங்கரமாக இருக்கு, என்னுடைய வியாதி பிரச்சனை பயங்கரமாக இருக்கு என்று வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். கடன் பாரத்தோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன் தொல்லைகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கடனை தீர்க்க வழியை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஆண்டு ஆண்டவரே எதிர்பார்க்கும் நன்மைகள், ஆண்டவரே குடும்பங்களில் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண உறவை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய கரங்களை தருகிறோம். அவருடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.